எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க எப்படி வந்து ஆட்சியை வந்து நிர்வகிப்பாங்க? படித்த மேதாவிகள் தேவையில்ல ஆட்சி நடத்துறதுக்கு. என்கிட்ட குடுங்க நான் நடத்தி காமிக்கிறேன். இதுவரைக்கும் அந்த வார்த்தைய அவர் சொன்னதில்ல. இந்த கூட்டத்துல வந்துட்டு நடத்தி காமிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு அவரு ஆணித்தனமா சொல்லியிருக்கிறாருங்கிறதையும் பார்க்க முடியுது. ஸோ இட் ஷோஸ் ஹிஸ் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிற மாரி இருக்கு. அது அந்த கான்ஃபிடன்ஸ்க்கான காரணம் என்னவா இருக்கும்னு நீங்க இல்ல, நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு படிச்ச நல்ல நிர்வாகத்தை கொடுக்கறதுக்கு படிச்ச மேதாவி தேவையில்லை, மக்களை நேசிக்கிற தலைவன் இருந்தா போதுன்றது 100% உண்மை. விஜய் வந்து அந்த தலைவரா இருப்பாரா, ஒருவேளை ஜெயிச்சா ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்பாரா, அதுக்கெல்லாம் என்கிட்ட பதில் கிடையாது. அதெல்லாம் ஒருவேளை அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதுன்னா காலம் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். ஸ்டில் அவரோட கருத்து ரொம்ப நியாயமான கருத்து. இன்னைக்கு வந்து அனுபவம் அனுபவம் அனுபவம்ன்றான். என்ன அனுபவம்? கொள்ளையடிக்கிறது தான் உங்களுக்கு அனுபவம். நல்ல நிர்வாகத்தை கொடுக்கறதுக்கு வந்து படிச்ச மேதாவி தேவையில்லை, மக்களை நேசிக்கிறவன் இருந்தா போதும். 100க்கு 100 அது உண்மை. 100க்கு 100 அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் வழிமொழிகிறேன். அது விஜய் சொன்னாலும் யார் சொன்னாலுமே, அது நாளைக்கு வேற ஒருத்தர் சொன்னாலும் கூட நான் அதை வழிமொழிகிறேன். ஒரு நல்ல நிர்வாகத்தை கொடுப்பதற்கு படித்த மேதாவிகள் தேவையில்லை, மக்களை உண்மையா நேசிக்கக்கூடிய தலைவர்கள் தான் வேண்டும். அன்பு தன்னில் செழித்திடும் வையம் நான் பாரதி. அதை மனதில் வச்சுக்கிட்டு மக்களை நேசிக்கிற தலைவர்கள் வந்தாங்கன்னா, அதிகாரிகள் வந்தாங்கன்னா அற்புதமான நிர்வாகத்தை கொடுக்க முடியும். கொள்ளடிக்கிறது, குடும்ப அரசியலை மேலும் மேலும் ஆழப்படுத்துறது, எங்கே எது பார்த்தாலும் கமிஷன் பார்க்கறதுன்றதுல தான் ஆட்சியாளர்களோட நோக்கம் இருக்குன்னா, திமுக அண்ணா திமுக 2 பேரும் அதை தான் 60 வருஷமாக பண்ணியிருக்காங்க. ஆகவே அந்த இடத்துல ஒரு சிக்கல் வருது. ஒரு புதுசாக ஒருத்தர் பிளேயர் வரும்போது மக்கள் அண்ணாந்து பார்க்குறாங்க. அவர் எத்தகைய ஒரு அரசை கொடுப்பார், வெற்றி பெற்றார் என்பதெல்லாம் $1,000,000 கொஸ்டின். ஆனால் ஒரு கருத்துரு என்கின்ற முறையில் இன்றைக்கு அவர் சொன்ன கருத்தை, ஒரு நல்ல நிர்வாகத்தை கொடுப்பதற்கு படித்த மேதாவி தேவையில்லை, மக்களை உண்மையாக நேசிக்கிற தலைவர்களும் அதிகாரிகளும் இருந்தால் போதுன்ற அந்த கருத்தை 100% நான் ஏற்றுக்கொள்கிறேன்.